அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். அந்த அதிசயம் பிப்ரவரி 22 மார்ச் 1 உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் விரய சனியின் ஆதிக்கத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் அக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறி ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக விரயஸ்தானமாகிய 12 சந்திரன் மிகவும் வலுவாக மிக அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அங்கு ஏற்கனவே சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் நீச்ச அதிபதியான புதனும் விரயஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. இப்படி 4 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 26 பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதி நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உச்ச அதிபதியான சுக்கிரன் உச்ச பலம் பெற்று வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விரயஸ்தானத்தையும் ஜென்ம ராசியையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்துல சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வலு சேர்க்கிறாருங்க. குருவின் சுப பார்வையும் சப்தமஸ்தானத்தில் விழுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம், குழப்பமான மனநிலை போன்றவை தெய்வத்தின் சக்தியால் நிச்சயமாக விலகுவதற்கான யோகத்தை குருவின் சுப பார்வை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் பல்வேறு வகையான எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலைகளை தவிர்த்து மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடை தாமதங்களை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே பலம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். அந்த அதிசயம் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே குடும்பத்தில் பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சிக்கான நல்ல பாதையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரயஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தினாலும் அவை விரயத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் காரணமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அரும்பாடுபட்டு கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்திலும் சரி
அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் மங்களகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையிலும் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உறுதியாக தெய்வத்தின் சக்தியால் மிக அற்புதமான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பொறுப்புகள் அதிகரித்தாலும் திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்குவதோடு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்துடன் இருக்கக்கூடிய வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சலுகைகள் உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அளவோடு வைத்துக் கொள்வது நிச்சயமாக நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக குறைத்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதோடு கடன் வாங்காமல் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நீங்கள் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது கலைத்துறையில் தொடர்ந்து பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்கள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை நன்கு திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் கடன் தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல அசூர வளர்ச்சி கிடைப்பதோடு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உறுதியாக உங்களை வந்து சேரும். மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்.